வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். மற்ற அமர்வில் பார்த்தோம், நதியின் வேலை மற்றும் இந்தியாவின் நதி அமைப்பு, நதிகளின் முக்கியத்துவம், பொருளாதாரத்தின் நதிகளின் பங்கு, நதி மாசுபாடு, நதிகளை சுத்தப்படுத்த செயல்திட்டங்கள். இப்போது 10ஆம் வகுப்பு சமூக ஆய்வுகளிலிருந்து இந்திய நதிகள் மற்றும் நீர் ஆதாரங்களிலிருந்து நீரின் பயன்பாடு மற்றும் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நீரின் பயன்கள்: துங்கபத்ரா நதி படுகையில் நீர் பயன்பாடு, நீர் ஒரு பொதுவான குளம் வளம். முக்கிய வார்த்தைகள்: நிலத்தடி நீர். நிலத்தடி நீர் என்பது நிலத்தடியில் காணப்படும் நீர். பெர்கோலேட்டுகள்: ஒரு நுண்துளை மேற்பரப்பு அல்லது பொருளின் மூலம் படிப்படியாக திரவ அல்லது வாயு வடிகட்டி. நீர்நிலைகள்: நிலத்தடி நீரை கொண்டிருக்கும் அல்லது கடத்தும் எந்தவொரு புவியியல் உருவாக்கம், குறிப்பாக கிணறுகள், நீரூற்றுகள் போன்றவற்றுக்கு நீரை வழங்கும் ஒன்று. நிரப்புதல்: மீண்டும் எதையாவது நிரப்புதல். ஆக்கிரமிப்பு: ஆக்கிரமிப்பு என்பது வறண்ட ஆற்றுப்படுகையை பயிர்களை வளர்ப்பதற்கோ அல்லது குப்பைகளை கொட்டுவதற்கோ பயன்படுத்துவதாகும். வறட்சி: நீண்ட காலமாக அசாதாரணமாக குறைந்த மழைப்பொழிவு தண்ணீர் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். நீர்ப்பகிர்வு சட்டம். நீர்ப்பகிர்வு சட்டம் என்பது இரண்டு மாநிலங்களுக்கு இடையே ஓடும் நதியிலிருந்து தண்ணீரை பகிர்ந்து கொள்ளும் முறையை குறிக்கிறது. நீர்நிலை: வெவ்வேறு ஆறுகள், படுகைகள் அல்லது கடல்களுக்கு பாயும் நீரை பிரிக்கும் நிலத்தின் ஒரு பகுதி அல்லது மேடு. முதலில் கருத்து வரைபடத்தை பார்ப்போம். நீர் பயன்பாடு: நீர் மேற்பரப்பு மற்றும் நிலத்தடி நீர் வழியாக வெளியேறுகிறது. ஒரு கிராமம் போன்ற ஒரு பகுதியை கற்பனை செய்து பாருங்கள். நீரோடைகள் வழியாக மேற்பரப்பு பாய்வதால் கிராமத்திலிருந்து ஓரளவு தண்ணீர் வெளியேறும். பருவமழை மாதங்களில் இந்த மேற்பரப்பு ஓட்டம் கணிசமாக அதிகரிக்கும். மழையின் ஒரு பகுதி மண்ணில் ஊடுருவி நிலத்தடி அடுக்குகளுக்கு சென்று நீர்நிலைகளை மீண்டும் நிரப்புகிறது. அதில் சில பாய்ந்து கிணறுகள் மற்றும் ஆழ்துணை கிணறுகள் மூலம் பாய்ந்து பயன்பாட்டிற்கு கிடைக்கின்றன. மேலும் அதன் ஒரு பகுதி மிக ஆழமான நீர்நிலைகளுக்குள் செல்கிறது. அவை கிடைக்காதது.
சில நிலத்தடி நீர் ஓட்டங்களின் ஒரு பகுதியாக மாறும். அது இறுதியில் நீரோடைகள் அல்லது ஆறுகளில் தோன்றும். பாசனத்திற்கான நீர். மழைப்பொழிவு மூலமாகவோ அல்லது பாசனம் மூலமாகவோ பயிர்களின் வேர் மண்டலத்தை நீர் அடைகிறது. மண்ணின் ஈரப்பதத்தை சேமிக்கும் திறன் உள்ளது. வெள்ளம் போன்ற அதிகப்படியான நீர் இருந்தால் அது கீழே ஊடுருவ முடியாவிட்டால் அது வேர்களை சேதப்படுத்தும். வீட்டு தேவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பயன்படுத்தப்படும் நீர். குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் துவைப்பதற்கும் சுத்தம் செய்வதற்கும் விலங்குகளுக்கு பயன்படும் தண்ணீர் இன்றியமையாதது. தொழில்துறை பயன்பாட்டிற்கான நீர். உற்பத்தி செயல்முறைகளுக்கு நீர் தேவைப்படுகிறது மற்றும் இந்த தேவை பெரும்பாலும் உள்நாட்டு மற்றும் விவசாய பயன்பாடுகளுடன் போட்டியிடுகிறது. மற்ற நீர் ஆதாரங்கள். ஒரு கிராமத்தில் குளங்கள், குளங்கள் மற்றும் ஏரிகள் மேற்பரப்பு சேமிப்பாக இருக்கலாம். இந்தியாவின் பெரும்பாலான கிராமங்கள் கிணறுகள் மற்றும் குழாய் கிணறுகளிலிருந்து தண்ணீர் எடுக்கின்றன. அவை நிலத்தடி நீர் சேமிப்பை சார்ந்தது. இந்த வரத்தும் சேமிப்பகமும் இணைக்கப்பட்டுள்ளன. பாயும் நீரில் சில நேரடியாக பயன்படுத்தப்பட்டாலும் இதில் ஒரு பகுதி நிரம்பி அல்லது சேமிப்பை நிரப்புகிறது. அதேபோல் குழாய் கிணறுகளின் பயன்பாடு சேமிப்பிலிருந்து தண்ணீரை உறிஞ்சி அவற்றில் கிடைக்கும் நீரை குறைக்கிறது. உள்வரும் மற்றும் வெளியேற்றத்தின் ஒப்பீட்டு விகிதங்களைப் பொறுத்து பல ஆண்டுகளாக நீரின் இருப்புக்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். இருப்பை கணக்கிடுவது எப்படி? ஒரு இன்லெட் பைப்பால் தொடர்ந்து நிரப்பப்படும் ஒரு தொட்டியை கற்பனை செய்து பாருங்கள். மேலும் ஒரு அவுட்லெட் பைப்பால் தண்ணீர் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறது. தண்ணீர் லிட்டர், அதாவது நிமிடத்தின் அளவு மற்றும் வெளியேற்றத்தை நீர் லிட்டர், அதாவது நிமிடத்தின் அளவாக நாம் அளவிடலாம். தொட்டியில் உள்ள தண்ணீரின் அளவு மாறுபடும், ஆனால் எந்த நேரத்திலும் காலை 8:30 மணிக்கு லிட்டரின் அளவை அளவிட முடியும். இது அப்போதைய நீர் இருப்பு. கிணறுகள் மற்றும் குழாய் கிணறுகளை நிரம்ப செய்யும் வருடாந்திர பாய்ச்சல்கள் மற்றும் இருப்புகள் பயன்பாட்டிற்கு கிடைக்கும் தண்ணீராகும். இந்த வரம்பில் நமது தேவைகளை வைத்திருக்க வேண்டும். துங்கபத்ரா நதிப்படுகையில் நீர் பயன்பாடு. துங்கபத்ரா கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய 3 தென் மாநிலங்களில் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இது பெரிய நதி அமைப்பான கிருஷ்ணாவின் துணை நதியாகும்.
இது 71,417 கிலோமீட்டர் நீர்பிடிப்பு பகுதியுடன் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகிறது. இது 57,671 கிலோமீட்டர் கர்நாடகாவில் உள்ளது. துங்கபத்ரா படுகை 2 பகுதிகளை கொண்டது. கர்நாடகாவில் மேல் மற்றும் நடுத்தர நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் நீர்பிடிப்பின் கீழ்ப்பகுதி. உத்தியோகபூர்வ புள்ளிவிவரங்களின்படி இந்த மாநிலங்களில் விவசாய நிலங்கள் முக்கிய நிலப்பரப்பாகும். மரங்கள், தோப்புகள், தரிசு நிலங்கள், பயிரிடக்கூடிய கழிவுகள், நிரந்தர மேய்ச்சல் நிலங்கள், காடுகள் மற்றும் இயற்கை தாவரங்கள் போன்றவை மற்ற பகுதிகளை உள்ளடக்கியது. குரல் வழி. சில பிரதேசங்கள் தொட்டிகள் எனப்படும் நீர் சேகரிப்பு அமைப்புகளால் சேமிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள படுகையின் கீழ்ப்பகுதிகள் குறைந்த மழைப்பொழிவு மற்றும் வறட்சி நிலைகளால் வகைப்படுத்தப்படுகின்றன. சில பகுதிகள் மழை மற்றும் நிலத்தடி நீர், அதாவது கிணறுகள் மற்றும் குழாய் கிணறுகள் சார்ந்துள்ளது. மற்ற பகுதிகள் துங்கபத்ராவில் கட்டப்பட்ட அணைகளிலிருந்து நீரை கொண்டு செல்லும் கால்வாய்கள் மூலம் மேற்பரப்பு ஓட்டத்தை சார்ந்துள்ளது. இங்கு பொதுமக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து விவசாயம் செய்வது வழக்கம். இதன் விளைவாக மரங்கள் மறைந்து அதிக நிலங்கள் சாகுபடி செய்கின்றன. நிலத்தடி நீரின் வரத்து நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள மரங்களின் படலத்தை பொறுத்தது. போதிய மர மூடி இல்லாததால் நிலத்தடி அமைப்பை நிரப்ப செய்ய வாய்ப்பில்லாமல் மேற்பரப்பு ஓட்டத்தில் தண்ணீர் வெளியேறுகிறது. மேலும் இதனால் திடீர் வெள்ளமும் ஏற்படுகிறது. மானாவாரி மற்றும் கால்வாய் பாசனம் உள்ள பகுதிகள் இரண்டிற்கும் நாம் நியாயமாக இருக்க விரும்பினால் நீர் சேமிப்பு மற்றும் தண்ணீரை பகிர்ந்து கொள்ளும் முறைக்கு வேறுபட்ட திட்டத்தை நாம் பின்பற்ற வேண்டும். பல தசாப்தங்களாக துங்கபத்ரா அணை தனது நீர் சேமிப்பு திறனை படிப்படியாக இழந்து வருகிறது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவு 3766 மில்லியன் கனமீட்டராக இருந்தது. தற்போது சுரங்கம், தூசி, மண்ணரிப்பு மற்றும் குப்பைகள் ஆகியவற்றால் வண்டல் குவிந்து நீர்த்தேக்கம் அதன் சேமிப்பு திறனை 849 மில்லியன் கனமீட்டர் அளவுக்கு இழந்துள்ளது.
கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு இடையேயான மோதல்கள் பொதுவாக பயன்பாட்டிற்கான தண்ணீர் கிடைப்பது தொடர்பானது. மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தண்ணீர் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. 80 விழுக்காடு மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக விவசாயத்தை நம்பியுள்ள இந்த விவசாய நிலப்பகுதியில் தண்ணீர் கிடைப்பது ஒரு முன்நிபந்தனையாகும். நீர்ப்பாசனம் கால்வாய் அமைப்புகள் மூலம் வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் மானாவாரி பகுதிகளில் விவசாயிகள் ஆழ்துளை கிணறுகள் மூலம் நிலத்தடி நீரை பிரித்தெடுக்கின்றனர். குரல் வழி: நெல், ஜோவர், கரும்பு, பருத்தி மற்றும் விரலி போன்ற முக்கிய பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. கடந்த 2 தசாப்தங்களில் சிறிய நகரங்கள் மற்றும் தொழில்துறை பகுதிகளின் எண்ணிக்கையில் அதிகரித்து வரும் போக்கு உள்ளது. இது தண்ணீருக்கான போட்டி கோரிக்கைகளை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. எனவே நீர் பயன்பாட்டு மேலாண்மைக்கு சமூக பொருளாதார அம்சங்கள் மிக முக்கியம். நீர் ஒரு பொதுவான குளம் வளமாகும். கடந்த சில தசாப்தங்களாக நிலத்தடி நீர் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது, குறிப்பாக வீட்டு உபயோகத்திற்கும் விவசாயத்திற்கும். நிலத்தடி நீரின் பயன்பாட்டில் இந்த மிகப்பெரிய அதிகரிப்பு நீர் இருப்பு மற்றும் அதை அணுகுவதில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நிலத்தடி அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்ட நீர் நில உரிமையாளருக்கு சொந்தமானது என்று கருதப்பட்டது. நிலத்தடி நீர் பெரும்பாலும் நிலத்தை வைத்திருக்கும் நபர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை இது குறிக்கிறது. நில உரிமையாளர்கள் தண்ணீர் எடுக்கும் அளவு கட்டுப்படுத்தப்படவில்லை. இவ்வளவு பிரித்தெடுக்கும் போது அது இணைக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மற்றவர்களை பாதிக்கிறது. இது வருங்கால சந்ததியினருக்கு கிடைக்கும் நீர் இருப்பை பாதிக்கிறது. நீர் ஒரு பொதுவான பாயும் வளம் என்பதை அங்கீகரிக்க சட்டங்களும் விதிகளும் தேவை. இந்தியாவில் நாம் காணும் நதி அமைப்புகள் மற்றும் பலதரப்பட்ட இயற்பியல் நிலைமைகளை பார்த்தோம். சிறிய நீர்நிலைகள் அல்லது ஆற்றுப்படுகை என எந்த ஒரு பகுதிக்கும் பயன்படுத்தப்படும் நீர் அனைத்து உள்ளளவு மற்றும் வெளியேற்றும் ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பின்னணியில் தற்போது தண்ணீர் பயன்படுத்தப்படும் திறமையற்ற மற்றும் நியாயமற்ற வழிகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த நிலத்தடி நீர் யாருக்கு சொந்தமானது என்ற கேள்வி எழுகிறது. நிலத்தடி நீர் மேற்பரப்பில் உருவாக்கப்பட்ட மனித நில உரிமை எல்லைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. நீர் ஒரு பொதுவான குளம் வளமாகும். அதை எந்த தடையும் இல்லாமல் அனைவரும் பயன்படுத்த வேண்டும். எனவே இந்த காணொளியில் நாம் பார்த்தோம்: நீரின் பயன்கள், துங்கபத்ரா நதிப்படுகையில் நீர் பயன்பாடு, நீர் ஒரு பொதுவான குளம் வளம்.